என்ன பார்க்க போனால் கேரக்டர் கிளாஸில் இருக்கக்கூடிய சில மெத்தட்ஸ். இது ரொம்ப ரொம்ப மெயினான மெத்தட்ஸ். இது நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் பார்த்தோன்னா, மேபி வந்து ஒரு ஜிமெயில் வேலிடேட் பண்ணுறீங்க, ஜிமெயில் இல்லை மொபைல் நம்பர் வேலிடேட் பண்ணுறீங்க, மொபைல் நம்பரில் வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கான்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் நாட் ஒன்லி ஆக்சுவலாக மொபைலை விட அதிகமாக எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, மேபி என்னோடய பேரில் வந்துட்டு எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ கவுண்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ வந்து ரியல் டைமில் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயில் ஐடி, நீங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணும்போதே வந்துட்டு நீங்கள் என்ன தான் கேபிட்டல் டைப் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஸ்மாலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, எல்லா லெட்டரையும் செக் பண்ணி ஒருவேளை ஏதாவது லெட்டர் கேபிட்டலில் இருந்தால் கூட அது என்ன பண்ணுது, எல்லாரையும் வந்து லோயருக்கு மாற்றிக்கூடாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் செக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேரக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அப்பர் கேஸ், இஸ் லோவர் கேஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங், நோ இது எல்லாமே கேரக்டர்னால கேரில் தான் இருக்கும். ஸோ கேர் லெட்டர் ஈக்குவல் டு சும்மா ஏதோ ஒன்று தானே போடுறோம், நீங்கள் அதை வச்சு செக் பண்ணு. கேரக்டர் அப்படின்னால சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட்டர் நோ ஸோ இது பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் கேரக்டர் அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சு தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, கேரக்டர் டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு போட்டு பாஸ் பண்ணுறேன், லெட்டர் பாஸ் பண்ணிக்கேன். அப்போ உள்ளே இருக்கிறது டிஜிட்டா அப்படின்ற செக் பண்ணும்போது ரன் பண்ணுறேன். எஸ் ட்ரூ, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஒரு நம்பர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இஸ் லெட்டரான்னு செக் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஆக்சுவலி லெட்டர் இல்லை, ஸோ லெட்டர் கிடையாது, ஃபால்ஸ். அடுத்து வந்து லெட்டர் ஆர் டிஜிட், ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து இதில் லெட்டர் இல்லை பட் டிஜிட் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கிறது, வந்து ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். கட். அடுத்து இஸ் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், இது அப்பரில் இருக்கா லோவரில் இருக்கான்னு பார்க்குறது. பட் ஆக்சுவலி நம்ம ஒரு டிஜிட் வச்சுருக்கோம், அதனால் நான் அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணல. பட் யூ கேன் யூஸ், ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு லெட்டர் வச்சுக்கிங்கன்னா தென் யூ கேன் யூஸ். ஒருவேளை இருக்க லெட்டர் வந்து நான் கேபிட்டல் ஸ்மால்லே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 அப்பர் கேஸ் 2 லோவர் கேஸ் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் 1 பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ போட்டுக்கேன் அப்படின்னா 2 அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கேபிட்டலாக மாற்றி கொடுத்துருக்கு. ஓகேவா? அண்ட் ஒயிட் ஸ்பேஸ், ஒருவேளை இதில் ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ண போகுது, ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ண போகுது. அண்ட் ஸ்பேஸ் கேர், இதுக்குள்ளே ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்க போகுது. ஓகேவா? ஸோ இதோடது இது ஒயிட் ஸ்பேஸ் மாதிரியே தான். ஓகே. அண்ட் தென் ஜாவா ஐடென்டிஃபை ஸ்டார்ட்ஸ், அதாவது ஆரம்பிச்சுக்கு வந்து வேலிடாக ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிறது வந்து ஒரு வேலிடான பார்ட்டு தானா அப்படின்னு ஃபைன் பண்ணுறது. ஜாவா ஐடென்டிஃபை பார்ட், இஸ் டிஜிட் ஆல்ரெடி மேலே இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கேரக்டர் கிளாஸ். இவனை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம், ஐடென்டிஃபை ஸ்டார்ட் அப்படின்றத. அதாவது உள்ளே இருக்கதான் செக் பண்ணும்போது விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணுன்னா வந்துட்டு ஸ்மாலில் இருக்கணும், கேபிட்டலில் இருக்கணும், இப்படிலாம் படிச்சுப்போம். அதுதான், அதாவது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து அட்டு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபால்ஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடியதும் ஒரு வேலிடான ஒரு வேரியபிள் மாதிரி இருக்கா. ஒரு வேரியபிளுக்கு நம்ம எப்படி ஒரு நேம் கொடுக்கும்போது வேலிடாக பார்ப்போம், அந்த வேலிடி எதில் செக் பண்ண போனால் அவங்க வேல்யூவில் செக் பண்ண போகுது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இஸ் ஜாவா ஐடென்டிஃபை ஸ்டார்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.